செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு விளையாட்டு சமையலில் நம்ம பூஜாக்கு சாப்பாடு தான் கொண்டு போகிறோம் ஸ்கூலுக்கு. அப்படி கிஃப்ட் பாக்ஸும் இருக்குது. என்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் பாக்ஸோடு போகிறோம் ஸ்கூலுக்கு. வாங்க ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம். கிஃப்ட் பாக்ஸை கையில் எடுத்துப்போம். போகலாமா ஸ்கூலுக்கு? பூஜா வேற என்ன பண்ணுறாலோ தெரியல. நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மிஸ் மிஸ் சொல்லுங்க, வந்துட்டீங்களா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க சாப்பாடு எடுத்துட்டு. ஆமாம் மிஸ், பூஜா பசிக்குதுன்னு சொல்லுவா. நான் இன்னைக்கு சாப்பாடோட சீக்கிரமாக வந்துடணுன்ட்டு வந்துட்டேன். சரி, என்ன லஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இருங்க மிஸ், காட்டுறேன். இங்கே பாருங்க, பூஜாக்கு நான் லெமன் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். பூஜா சாப்பிடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ்மா. நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா பண்ணுவீங்க போல இருக்கே. ஆமாம் மிஸ், நான் நல்லாவே சமைப்பேன். மிஸ், இன்னைக்கு நீங்கள் யூனிஃபார்ம் தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஆமாம் பூஜாம்மா, இன்னைக்கு கண்டிப்பாக யூனிஃபார்ம் ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்றோம். அப்புறம் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துருங்க மிஸ். இன்றைக்கி புக்கும் கொடுத்துருங்க. ஏன்னா நான் நீங்கள் புக்கு கொடுத்தா தான் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு கொடுக்க முடியும். சரி பூஜாம்மா, எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து விட்டுடுறோம் இன்றைக்கே, சரியா? இன்னொரு மிஸ் வருவாங்க. நான் புக்கு கொடுக்க மாட்டேன், இன்னொரு மிஸ் வந்து தான் புக்கு கொடுப்பாங்க. சரியா பூஜாம்மா? அந்த மிஸ்கிட்ட பூஜா வாங்கிட்டு வந்துடுவா. எல்லாம் ப்ரௌன் ஷீட் போட்டு 2 days டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ளே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுங்க. சரி மிஸ், நான் அப்படி பண்ணுறேன். நான் இன்னைக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஸ். அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டட்டுமா? என்ன கிஃப்ட்டு? இல்லை மிஸ், ஃபஸ்ட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி கொடுங்க, நானே ஓப்பன் பண்ணுறேன். இந்தாங்க மிஸ், கொடுக்குறேன். இந்தாங்க மிஸ் கிஃப்ட்டு. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணுறேன், இருங்க. என்ன கிஃப்ட் இருக்குன்னு தெரியலையே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டே குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்ததுனால கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் மிஸ். பிள்ளைங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. என்ன இருக்குது தெரியலையே. வாவ், 2000 rupees காசு. அப்புறம் விஜய் ஃபோட்டோ, சூப்பர். அப்புறம் பாருங்களேன் மிஸ், குட்டி ஸ்பூனு. ஐஸ் நல்லா இருக்கு மிஸ். இது யாருக்காவது நம்ம கிளாஸில் உள்ளவங்களுக்கு கொடுத்துடலாம். குட்டின் ஹாட்டின் ஷேப். பரவாயில்ல, இன்னைக்கு நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு சந்தோஷப்படுத்திட்டீங்க. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி ஸ்பூனாக அழகாக இருக்குது. பூஜாக்கு கூட சாப்பாடுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல ஸ்பூனு? நம்ம இனிமேட்டுக்கு லஞ்ச் பாக்ஸில் இந்த ஸ்பூனே லஞ்ச் பேக்கில் போட்டு கூட கொடுத்து விட்டுறலாம். சின்ன ஸ்பூனாக இருக்குது. சரி மிஸ், நான் இன்றைக்கி புக்கெலாம் நீங்கள் கொடுத்துடுங்க. நான் நாளைக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். யூனிஃபார்ம் மறக்காமல் கொடுத்துருங்க மிஸ். ஓகே. நீங்கள் பாருங்களேன், இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஸ்பூனு. சூப்பராக இருக்குல்ல? நம்மளுக்கு கிஃப்ட்டில் செம்மையாக கிடச்சிருச்சுப்பா. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் இதை எடுத்துட்டு. மிஸ் உங்களுக்கு புக்கும் யூனிஃபார்மும் வந்திருக்கு, இந்தாங்க. இப்போ தான் கேட்டுட்டு போனாங்க. நல்ல வேலை கொண்டு வந்தீங்க நீங்கள். இந்தாங்க, நீங்கள் புக் கிளாஸ் மிஸ் தான் கொடுக்கணும். யூனிஃபார்ம் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. சரி 5 பேர் இருக்காங்க, 5 பேர்த்துக்கு கொடுத்தாச்சு.
சரி சரி. பசங்களா உங்களுக்கு பார்த்தீங்களா யூனிஃபார்மும் புக்கும் வந்துருச்சு. இனிமேட்டுக்கு ஜாலி தான் பசங்களா. ஒழுங்காக படிக்கணும். சரி மிஸ், சீக்கிரமாக கொடுங்க. நான் யூனிஃபார்ம் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னொரு மிஸ் தான் உங்களுக்கு கண்மணி மிஸ் வருவாங்க. அவங்க உங்களுக்கு புக்ஸ் தருவாங்க. நான் யூனிஃபார்ம் மட்டும் கொடுத்துட்றேன். சரியா? இந்தாங்க உங்களுக்குலாம் யூனிஃபார்மு. பூஜா உனக்கு. மிஸ் அப்போ நீங்கள் கிளாஸ் மிஸ்ஸாக வரமாட்டீங்களா? நான் கிளாஸ் மிஸ் இல்லைம்மா, கண்மணி மிஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் மிஸ்ஸு. நான் அட்மிஷன் போடுறதுக்காக மட்டும்தான் வந்தேன். சரி மிஸ். சரி, அடுத்தது தாரா உனக்கு. எல்லாத்துக்கும் துணியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் தான் தச்சு போட்டுக்கணும். ஓகே மிஸ். ஷஃபா உனக்கு. சுஜி நெக்ஸ்ட் உனக்கு. மெர்லின் உனக்கு. எல்லாருக்கும் துணி கொடுத்துருக்கோம். டைம் இருக்குது 1 வீக்கு. பொறுமையாக தச்சு போட்டுட்டு வாங்க. சரியா? ஓகே மிஸ். ஆமாம், எல்லாத்துக்கும் பூஜா மட்டும்தான் வாயை திறக்கிறா. நீங்கள்லாம் என்ன அமைதியாகவே இருக்கீங்க? மிஸ் இவன் மட்டும்தான் ரொம்ப ஓவராக சீன் போட்டுக்கிறான் மிஸ். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது தாரா. நல்ல பசங்களாக இருக்கணும். சரியா? அடுத்த பீரியடில் உங்கள் கிளாஸ் மிஸ் வருவாங்க. உங்களுக்கு புக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு கண்மணி மிஸ் வருவாங்க. அப்போ தான் தெரியும் இவளுங்களுக்கு அந்த மிஸ்ஸு சரியான மிஸ்ஸு. அப்போ தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கிளம்பலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் செல்ல குட்டீஸ்.